ஹலோ ஹாய் இன்னைக்கு நம்ம யார் வந்திருக்காங்க பாருங்கள். அபினவ் த ஹியூமன் கால்குலேட்டர், அதாவது மென்டல் கால்குலேஷனில் கணக்குகளை பண்ணிட்டு வேறு லெவலில் சாதிச்சுட்டு இருக்கக்கூடிய அபினவ், நிறைய ரெக்கார்ட் ஹோல்டர் நம்ம கூட இன்றைக்கி வந்திருக்காரு. இவர்கிட்ட வந்து நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் வாங்கி நம்ம எல்லோரும் பயன்படுத்திக்கலாங்கிறது தான். அதுக்காக இன்றைக்கி நம்ம இவரை கூப்பிட்ருக்கோம். இவர் பெரிய பெரிய நம்பரில் சால்வ் பண்ண நமக்கு அவ்வளோ பெருசாலாம் வேணாம். நாங்கள் ரொம்ப சிம்பிளாக சின்ன சின்ன நம்பரில் நாங்கள் அப்படியே வந்து உங்களை கேட்ச் பண்ண போகிறோங்க சார். இப்போ இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு 5 ஸ்கொயர், அதாவது 5 ஸ்கொயரு, அப்படியே 5ல் முடிகிற மாதிரி 15 ஸ்கொயரு, 25 ஸ்கொயரு, 35 ஸ்கொயரு, இந்த மாதிரி 5ல் முடியக்கூடிய எண்களுடைய ஸ்கொயரும் நாங்கள் கண்டுபிடிக்கலாம்னு ஒரு ஆசை. நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 25 ஸ்கொயர் வேணும்னு வச்சுக்கோங்களேன். 25 × 25 2 தடவை போட்டு பெருக்கி ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்போம். அது கொஞ்சம் நேரம் அதிகமாகுது. அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோம்னா, ஏதாவது ஒரு ஷார்ட்கட், ஒரு சிம்பிளான டெக்னிக் இருந்தால் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? இப்போ பாருங்கள், ஒரு 15 ஸ்கொயர். இந்த 15 ஸ்கொயரை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுங்க. 1க்கு அடுத்த நம்பர் 2. 1க்கு அடுத்த நம்பர் 2. அப்புறம் அந்த நம்பர் 1 மல்டிப்ளை பண்ணும். 2 2. இந்த 1க்கு அடுத்த நம்பர் என்னங்க? 2ங்க. அதை 2ஐயும் பெருக்க சொல்கிறாரு. அப்போ 2 2. 5 ஸ்கொயர் வந்து 25. 5 ஸ்கொயர் 25 நம்ம அப்படியே போட்டுக்கோங்க. 220. ஆமாங்க. 15 ஸ்கொயர் 225ங்க. 10 15 150, 11 165, 12 180, 13 15 195, 14 5 210, 15 15 225. ஆமாம், நாங்கள் வாய்ப்பாடில் படிக்கிறது தான். அது இவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு. அடுத்து சரி, 25 ஸ்கொயர் சொல்லுங்கள். 25 ஸ்கொயர் 2. 2க்கு அடுத்த நம்பர் 3. 2க்கு அடுத்த நம்பர் 3. அப்போ 2ஐயும் 3ஐயும் பெருக்கிக்கணும். 6. அப்புறம் போன தடவை பண்ண மாதிரி 5 ஸ்கொயரை பின்னாடி 25 625. இப்போ இருங்க நான் அடுத்த நம்பர் நாங்கள் கண்டுபிடிக்கட்டுமா? 35 ஸ்கொயர் நானே சொல்கிறேன், நீங்கள் சொல்லக்கூடாது. 35 ஸ்கொயர் நானே சொல்கிறேன். 3க்கு அடுத்த நம்பர் 4 சார். 3 12. 5 ஸ்கொயர் 25 அப்படியே வச்சுக்கிட்டேன். 1225. கரெக்ட். 45 ஸ்கொயர் நானே சொல்லிடுறேன். 4க்கு அடுத்த நம்பர் 5. 4 5 20. 5 ஸ்கொயர் வந்து 25. 2025. கரெக்டா? கரெக்ட். 85க்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்போ. 8. 8க்கு அடுத்த நம்பர் 9. 8 × 9 72. அப்புறம் 5 ஸ்கொயர் 25. புரியுதா உங்களுக்கு? 8க்கு அடுத்த நம்பர் 9. 8 × 9 வந்து 72. 72 பக்கத்தில் 25 வச்சுட்டோமா? 7225. 85 ஸ்கொயர் நம்ம வழக்கமாக போட்டு 85 போட்டு பெருக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கே. வெரி குட், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நம்ம எது வேணால் போடலாமா? 95 ஸ்கொயர், 105 ஸ்கொயர், 115 ஸ்கொயர், எது வேணால் போடலாமா? போடலாம். இருங்க, இதெல்லாம் வந்து டபுள் டிஜிட்டில் போய்ட்டோம். ஒரு ட்ரிபிள் டிஜிட்டில் ஒன்று போட்டு பார்ப்போம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். பாருங்க, இப்போ 125 ஸ்கொயர். 125 ஸ்கொயர். 12க்கு அடுத்த நம்பர் 13. 12க்கு அடுத்த நம்பர் 13. 12ஐயும் 13ஐயும் பெருக்கணுமா சார்? 12 13ஐயும் பெருக்குனா 156. 12 13 156. அப்புறம் 5 ஸ்கொயர் 25. அடடடடடா, 15625. 12 13 156. நாங்கள் வாய்ப்பாடு படித்து வச்சுருக்கோம் சார். 20 வாய்ப்பாடு நாங்கள் படித்து வச்சுருக்கோம். அதை வச்சு நாங்கள் இந்த 12 13 156 கண்டுபிடிச்சிடுறோம். இருங்க, நீங்கள் சொல்லக்கூடாது. அடுத்த நம்பர் நான் தான் போடுவேன். 145 ஸ்கொயர். சரிங்களா? அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா 14ஐயும் 15ஐயும் பெருக்கணும். 14 15. 14 15 வந்து 210. அப்போ 210 ஒரு 25. சரியா? 21025. 145 ஸ்கொயரு. கரெக்டுங்களா? கரெக்ட். பாத்தியா, இதை அப்படியே ரிவர்ஸாகவும் திருப்பி போட்டால் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிடலாமா? இதே மாதிரி கண்டுபிடிச்சி. இப்போ பாருங்கள், நான் மனசுக்குள்ள ஒரு நம்பர் வச்சுக்கிறேன். இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 56 25 5625. இதோட ஸ்கொயர் ரூட் என்ன? 75. ஆஹா, 7 8 56. வந்துருச்சுல்ல. அடடடடா. இப்போ பாருங்க, இப்போ அடுத்து எப்படி? 11025. 105. 105. அடேங்கப்பா. 10 × 11 110. சூப்பர். ரொம்ப அற்புதமாக ஈஸியாக நம்ம வந்து ஒரு 5 ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம். இதே மாதிரி நாங்கள் ஒரு 10 நம்பர் கொடுக்குறோம், நீங்களே கண்டுபிடிங்க. 65 ஸ்கொயர், 75 ஸ்கொயர், 235 ஸ்கொயர், 545 ஸ்கொயர், 735 ஸ்கொயர். இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஸ்கொயர் கண்டுபிடிச்சி வைங்க பார்ப்போம். 65 ஸ்கொயர், 75 ஸ்கொயர், 235 ஸ்கொயர், 545 ஸ்கொயர், 735 ஸ்கொயர். எல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறீங்களா? தேங்க்யூ.